கணிமிக்கல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் பேசுகையில் சூரா அல்-லுஹா என்கிற அந்த இறைவசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நீங்கள் உங்களுடைய கடந்த காலங்களை மறந்து விடாமல் வாழ்வின் எல்லா நிலையிலும் நீங்கள் எங்கிருந்து எப்படி கடந்து வந்தீர்கள், உங்களுடைய முந்தைய காலகட்டங்கள் எப்படி இருந்தது என்பதை நினைவில் வைத்திருங்கள் என்கிற அந்த கருத்தை மையப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சில உபதேசங்களை செய்ததை நாம் பேசியிருந்தோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மக்காவில் இருக்கிற பொழுது நீங்கள் அடிமைப்பட்டு கிடந்தீர்கள், நீங்கள் நெருக்கடியோடு இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள், இதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில் நாம் நிறைய நபர்களை சந்திக்கிறோம். அவர்கள் கடந்த காலகட்டங்கள் வேறு மாதிரியாக இருந்தாலும் கூட திடீரென்று மக்களிடத்தில் செல்வம் வருகிற பொழுது அவர்களுடைய பேச்சிலிருந்து பழக்க வழக்கங்களிலிருந்து எல்லாவற்றும் உற்றாக மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இது மாதிரியான செயல்பாடுகளை கண்டித்து தான் இங்கே இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்து வரை தனக்கு முன்னால் தன்னுடைய இளமை காலகட்டங்களில் தன்னுடைய குழந்தை பருவங்களில் தனக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்கள், ஒத்தாசையாக இருந்தார்கள் என்கிற விஷயத்தை நினைவில் வைத்து அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதம், அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்து கொண்டே இருந்தார்கள் என்று ஹதீசுகளில் பார்க்கிறோம். சஹாபாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கற்றுக் கொடுத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னால் சஹாபாக்களுக்கு செல்வமும் ஆட்சியும் அதிகாரமும் வந்த பொழுதும் கூட அவர்கள் கடந்த காலகட்டங்களை மறந்து விடவில்லை. எகிப்து என்கிற அந்த ஒரு பெரும் சாம்ராஜ்யம் கைப்பற்றப்பட்ட பொழுது அங்கே ஆட்சியாளராக ஒரு சஹாபி அமர வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அவர்கள் உயர் அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிற பொழுது சாப்பிடுவதற்கான நேரம் வருகிறது. அவர்கள் உணவை அருந்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த சாப்பாட்டிலிருந்து ஒரு துணி கீழே சிந்தி விடுகிறது. ஒரு ஆட்சியாளராக இருந்து மிக வேகமாக சென்று அதை எடுத்து வாயில் போட்டுக்கொண்ட பொழுது உடனிருந்த இன்னும் ஒரு சில மக்கள், இஸ்லாமியர்கள் சஹாபாக்களில் ஒருவர் என்றும் கூட கூறப்படுகிறது, சொல்றாங்க, நீங்கள் ஒரு ஆட்சியாளராக அதிகாரம் மிக்கவராக இருந்து கீழே விழுந்த அந்த பருக்கைகளை எடுத்து வாயில் போடுவதை பிற அதிகாரிகள் பார்க்கிற பொழுது உங்களை அவர்கள் மரியாதை குறைவாக நினைக்கக்கூடும் என்று சொன்னார் என்று ஆலோசனை சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபி சொல்லுகிறார், இந்த முட்டாள்களுக்காக வேண்டி என்னுடைய சுன்னத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வழிமுறையை நான் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டேன். ரசூலுல்லாஹ் எதை பழக்கி கொடுத்தார்களோ அதை நான் கடைசி வரை விட்டுவிட மாட்டேன். எனக்கு சுன்னத்து தான் முக்கியம் என்று சொன்னார். கடந்த காலகட்டங்களை மறந்து விடாமல் சுன்னத்தை பேணக்கூடிய மக்களையும் நாம் ஹதீசுகளில் நிறைய பார்க்கத்தான் செய்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடந்த காலத்தை எப்படியெல்லாம் நினைவில் வைத்திருந்தார்கள், பலசை மறக்காமல் இருந்தார்கள் என்று பார்க்கிற பொழுது ஃபாத்திமா பின்த் அஸத் என்கிற ஒரு சஹாபிய பெண்மணி, அவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தத்தெடுத்து வளர்த்த ஒரு பெண்மணிகளில் ஒருவர். ரசூலுல்லாஹுடைய தந்தை வஃபாத்தானதற்கு பின்னால் அப்துல் முத்தலிப் அவர்களை தத்தெடுத்து வளர்த்தார்கள். அப்துல் முத்தலிப் மரணிக்கிறார்கள். அபூ தாலிப் அவர்கள் தத்தெடுத்து வளர்க்கிறார்கள். அபூ தாலிப் யார்? ஹஸரத் அப்துல்லா அவர்களுடைய சகோதரர். அந்த அபூ தாலிப் அவர்களும் மரணித்ததற்கு பின்னால் அவர்களுடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறுவயதில் பேணி வளர்த்து வந்தவர்கள். ஒரு காலகட்டம் மதீனாவுல ஃபாத்திமா பின்த் அஸத் அவர்கள் மரணிக்கிறார்கள். மரணித்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கிற பொழுது ஹதீஸில் முற்றிலும் வித்தியாசமான ஒரு வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஃபாத்திமா பின்த் அஸத் மரணித்து விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை கேள்விப்பட்ட பொழுது அங்கே சென்று அவர்களை பார்த்து அழுதார்கள். அழுத பொழுது என்ன சொன்னார்கள் என்று ஹதீஸில் பதிவு செய்கிற பொழுது, யா உம்மி பஅத உம்மி என்று சொன்னார். என்னுடைய தாய்க்கு பின்னால் எனக்கு தாயாக இருந்தவரே, நீங்கள் மரணித்து விட்டீர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். அப்பொழுது சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பசியாக இருந்தீர்கள், எனக்கு வயிறு நிறைய உணவு கொடுத்தீர்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு சரியான ஆடை இல்லை, எனக்கு நல்ல ஆடையை கொடுத்தீர்கள், உங்களுக்கு கந்தலான ஆடை இருந்தது, எனக்கு நல்ல ஆடையை கொடுத்தீர்கள், குழந்தைகளை விட என்னை நீங்கள் சிறப்பாக பார்த்து வளர்த்து வந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று சேர்ந்து விட்டீர்கள் என்று மிக கடுமையாக அவர்கள் கவலைப்பட்டார்கள்.
அழுதார்கள். நாம் ஒரு நபி, ஒரு ஆட்சியாளர் வளர்ந்து விட்டோம், முகுவத்தெல்லாம் கிடைத்து விட்டது என்கிற விஷயத்தை எல்லாம் நினைத்து விடாமல் பலசை மனதில் வைத்து அவர்கள் தாயுடனான அந்த பாசத்தை, வளர்ப்பு தாயினுடனான அந்த பாசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தியதை ஹதீஸில் பார்க்கிறோம். என்ன செய்தார்கள் அதற்கு பின்னால்னு சொன்னா, தன்னுடைய மேலாடையை கரட்டி அவர்களுக்கு கஃன் செய்வதற்காக வேண்டி கொடுத்தார்கள். தன்னுடைய உடலோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆடையை கொடுத்து, இதில் நீங்கள் அவருக்கு கஃனிடுங்கள். என்ன காரணம்? நபியை தீண்டிய அந்த ஆடை அந்த ஜனாசாவிற்கு, அந்த ஃபாத்திமா பின்த் அஸதுக்கு கபரில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்கு அதாப் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மேலாடையை கஃனுக்கு கொடுத்தார்கள். அங்கே கஃன் நடந்து கொண்டிருக்கிறது, குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பக்கி என்கிற அந்த மக்பராவிற்கு, கபிரிஸ்தானிற்கு வருகிறார்கள். அங்கே குழி தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த குழிக்குள்ளே நாம் எல்லாம் பார்க்கலாம், பிள்ளை குழி என்கிற அந்த சிறிய ஒரு அமைப்பு இருக்கும். அதற்குள்ளால் தான் ஜனாசாவை வைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அந்த கபருக்குள் இறங்கி அந்த பிள்ளை குழிக்குள் சென்று படுத்து கொண்டார்கள். இது மாதிரி வாழ்க்கையில யாருக்கும் செய்ததில்லை. கபருக்குள்ள போய் ஜனாசா வைக்கக்கூடிய இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிது நேரம் படுத்திருந்தார்கள். பிறகு எழுந்து வெளியே வந்தார்கள். ஜனாசா கொண்டு வரப்பட்டது, அடக்கம் செய்யப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இதுவரைக்கும் நீங்கள் கபருக்குள்ள இறங்கி படுத்து கொண்டதாக வரலாறு இல்லை, இவர்களுக்காக வேண்டி நீங்கள் இப்படி செய்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது, சிறுபிராயத்தில் இருக்கிற பொழுது இவர் என்னை வளர்த்து ஆளாக்கியவர், இவருக்கு கபரு எந்த விதத்திலும் நெருக்கடி கொடுத்து விடக்கூடாது, அந்த கபருக்குள் நானே இறங்கி அவர்களுக்காக வேண்டி பரக்கத்திற்காக சிறிது நேரம் படுத்திருந்தேன் என்று சொல்லி, நபியின் பரக்கத்தால், ரசூலின் பரக்கத்தால் இவர்களுக்கு கபரினுடைய வாழ்க்கை லேசாக வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்காக துஆ செய்ததை ஹதீஸ்களில் பார்க்கிறோம். இப்படியாக வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்துவிட்ட காலங்களில் தனக்கு உதவியாக இருந்தவர்களை ஒருபோதும் மறக்காமல் இருந்தார்கள். மௌத்தினுடைய கடைசி நேரங்களில் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து, உங்களுக்கு நான் ஏதாவது பாக்கி வைத்திருக்கிறேனா, உங்களுக்கு ஏதாவது மிச்சம் வைத்திருக்கிறேனா என்று ஒவ்வொரு நபருக்கும் பகரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நான் மறுமையில் அவர்களுக்கான பகரத்தை கொடுப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்தார்கள். இது மாதிரியான வரலாறுகளும் மேலே சொன்ன அந்த வல்லுஹா சூராவினுடைய அந்த வசனமும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகளை கடந்துதான் நாம் ஒரு உயர்வான இடத்தை அடைகிறோம். அப்படி நாம் ஒரு உயர்வான இடத்தை அடைகிற பொழுது நாம் கடந்து வந்த அந்த பாதையை ஒருபோதும் மறந்து நம்முடைய நிலைகளை, செயல்பாடுகளை நாம் மாற்றிக்கொள்ளக் கூடாது. இரண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றோம். நீங்கள் உயர்வான ஒரு இடத்தை அடைந்ததற்கு பின்னால் யதீம்களையோ, உங்களிடத்தில் உதவி தேடி வரக்கூடியவர்களையோ ஒருபோதும் நீங்கள் உதாசீனப்படுத்தி திரும்ப அனுப்பிவிடாதீர்கள். நீங்களும் ஒரு காலத்தில் ஏழ்மையாக இருந்தீர்கள் அல்லது வலை தவறி இருந்தீர்கள் என்பதை நினைவில் வைத்து பிற மக்களுக்கு உதவியாகவும் உபகாரமாகவும் நீங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வல்லுஹா என்கிற சூறாவில் இந்த 2 வசனங்களில் நமக்கு ஒரு படிப்பினையை சொல்லித் தருகிறார். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவில் வாழுகிற பொழுது இறைவனின் பொருத்தத்தை மட்டுமே நோக்கமாக வைத்து நம்முடைய எல்லா செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல நசீபையும் தௌஃபீகையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. மாஅஸ்ஸரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.